ஸோ ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு மோட்டோ ராக்கர்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா சண்டே ரைட். ஸோ சண்டே ரைட் அப்படியே பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு கிளம்பியாச்சு. ஸோ இங்கே மணி மெஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு மெஸ் இருக்குது. ஸோ கைஸ் இங்கே தான் நான் ரெகுலராக சாப்பிடுவேன். நான் இல்லைங்கண்ணா, என்கிட்ட காசு இல்லைங்கண்ணா. ஸோ குட் மார்னிங் கைஸ். ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா, ஸோ நம்ம சேனலில் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா மோட்டோ விளாகிங் வரும், ஓனர்ஷிப் ரிவ்யூ, கார் ரிவ்யூஸ் எல்லாமே வரும். ஸோ இந்த டிசம்பர் சீசனில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. சண்டே போகணுமாடா அப்படின்னு. என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா குளிக்கணும். அது ஐயோ காலையில் குளிக்கிறது இருக்கே பயங்கரமான ஜில்னஸ்ங்க, அப்படியே விரைச்சி போயிடுச்சுங்க. ஸோ இப்போ கரெக்டாக நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம். ஸோ கைஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபுல் கேமரா செட்டப்போடு பண்ணிகிட்ருக்கோம் இந்த மோட்டோ விளாகிங்கு. ஸோ இது ஆக்சுவலாக என்னோடது கிடையாது, நான் இன்னும் வாங்கலை. என் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து போரோ பண்ணேன். ஆக்சுவலாக அவனும் ஒரு மோட்டோ விளாகிங் சேனல் ஆரம்பிக்கலான்னு வாங்கினா. அன்ஃபார்ச்சுனேட்டாக அவனால் பண்ண முடியல, இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அவனால் பண்ண முடியல, சுச்சுவேஷனால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இன்றைக்கி டெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு எப்படி இருக்குது, வாய்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது எல்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கேமரோட ஃபுல் டிஸ்கிரிப்ஷனு, ஃபுல் வீடியோ, ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த ரைடு போனதுக்கப்புறம் இந்த மைக்கோட குவாலிட்டி எப்படி இருக்குது, இந்த ப்ரைஸ்க்கு இது ஒர்த்தா, பிகாஸ் இட் இஸ் நாட் அ கோப்ரோ. இது கோப்ரோ கேமரா கிடையாது. பயங்கர டிராஃபிக்காக இருக்குங்க. கிறிஸ்மஸ் வேறு நாளைக்கு. எல்லாரும் ஒரு லேனில் போனால் ஈஸியாக போயிடலாம், யாருக்கும் பொறுமையே கிடையாது. ஏதோ செங்கோட்டில் போய் கொடி ஏற்றுற மாதிரி. இவங்க போகலன்னா கொடி ஏற்ற மாட்டாங்க, அந்த மாதிரி எல்லோரும் போயிட்டுருப்பாங்க. ஒரு டூ வீலருக்கு ஒரு லேனு, ஃபோர் வீலருக்கு ஒரு லேன்னு போனால் ஈஸியாக மூவ் பண்ணிடலாம். சரி வேற இப்படி இதுதாங்க பவானி யார். பெட்ரோல் அடிச்சுட்டு போயிடலாமா? நான் இங்கே அடிக்கலாமாண்ணா? ஜீரோ பண்ணிக்கலாம் எவ்வளோ தூரம் வருதுன்னு. ஸோ காய்ஸ் ஆல் செட், ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வேற லெவல். ஸோ இப்போ நான் இந்த மாதிரி ஸ்பீடாக போகும்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் பிரேக்கிங் யூஸ் பண்ணுவேன். இன்ஜின் பிரேக்கிங் இஸ் நத்திங் பட், இப்போ நீங்கள் கிளச்சை பிடிச்சிட்டு இது பாருங்கள் நான் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இப்போ பாருங்கள், இப்போ இன்ஜின் பிரேக்கிங் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நான் ரெண்டு பிரேக்கை ஒட்டுக்க அமுத்திட்டோம். இங்கே இருங்க, ஆர்பிஎம் மீட்டர் நோட் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரியும். ஸோ இதான் இன்ஜின் பிரேக்கிங் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணணும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா பிரேக் பேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் நல்லாயிருக்கும். இதனால் நான் இன்ஜின் பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும். இந்த கியர் பாக்ஸை உடையிற அளவுக்குலாம் பண்ணக்கூடாது. ஒரு 100ல் போயிட்டு ஃபஸ்ட் கியரை போட்டு விட்டிங்கன்னா இன்ஜின் பிரேக்கிங்லாம் ஆகாது, இன்ஜினே காலி ஆகிடும். பார்த்துக்குங்க, தெரியுதா? உதகை எக்ஸ்பிரஸ். அங்கே போயிட்டு என்ன பிளான்னா ஒரு பிளான் கிடையாது. அன்பிளான் ட்ரிப்ஸ் ஆர் ஆல்வேஸ் பியூட்டிஃபுல். அதை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். குளிக்கும் போது யோசித்தேன் போகணுமாடா அப்படின்னு. பட் ஆனால் நான் இன்னொரு சொல்கிறேன் கைஸ், நான் வந்து கொடைக்கானல் காலேஜ் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் ட்ரிப் போயிருந்தோம். நானும் என் தம்பி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு வாட்டி கொடைக்கானல் ட்ரிப் போயிருந்தோம். அங்கே போயிட்டு மார்னிங் 5 மணிக்கோ 6 மணிக்கோ, ஸோ ஏர்லியாக கிளம்பலாம், ஸோ நிறைய பிளேஸ் சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்போலாம் இருக்கும்ல ஒன் டே ட்ரிப்பு தான் போட்டாங்க பாரு, கொடைக்கானல் ஒரு ட்ரிப்புன்னு. அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆக்சுவலாக. ஓ டிராஃபிக்கா. இதுதாங்க டாய் ட்ரெயினோட ட்ராக். இது இந்த ஊட்டி டாய் ட்ரெயின் இருக்குல்ல, அதோட ட்ராக் இது தான். ஸோ இது வழியாக போனாலும் ஊட்டி போகலாம், ஆனால் மிருகங்கள் நம்மளை பிடிச்சிரும்.
நம்ம கதைக்கு வரேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போது மார்னிங் 5 o'clock 5:30 கிளம்பியாச்சு. எவனுமே குளிக்கலை. நமக்கு நான் தான் கார் ஓட்டிகிட்டு போயிருந்தேன். இப்போது நாங்கள் வந்து ஒரு நேனோ கார் வச்சுருந்தோம், சின்ன காரு. நான் தான் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு எனக்கு. சரி குளிச்சா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு குளிச்சேன். அது அப்படியே சென்ஸ்லெஸ் ஆயிடுச்சுங்க பாடி. வேணாண்டா ஒன்றுங்க, இதை ட்ரை பண்ணி பார்ப்போமே என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு குளிச்சேங்க. கை கால்லாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு வேலையே செய்யலைங்க. என்னால் தூக்க முடியல. ஒரு மாதிரி ஷிவரிங்னு சொல்ல முடியாது, சென்ஸ்லெஸ், ஒரு மாதிரி சென்ஸே எல்லாம் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி விபரீதங்கள்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. சே என்ன கிளைமேட்ரா, வேற லெவலில் இருக்கு. ஐயோ, இது ஒரு போர்ச், ஒரு ஃபெராரி, லாம்போகினியில் போனால் கூட இந்த ஃபீல் கிடைக்காது. ஸோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்களும் அப்படி நினச்சிங்களா கமெண்ட் பண்ணுங்க. ஒரு உடம்பு ஃபுல்லாக பைக்கில் போனாங்க ஏன் பிடிக்கும் தெரியுமா? ஃபுல் உடம்பு காற்றடிக்கும். ஆனால் இது நைட்டில் போனால் பிடிக்காது, குளிரும் பயங்கரமாக. ஷூட்லாம் போட்டு போனால் ஓகே. இதுதான் வந்து ஷூட்டு ஸ்பாட்டு. நிறைய பேர் இங்கே வந்து ஷூட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓடந்துறை செக் போஸ்ட் இது. TN40 லோக்கல்மா, லோக்கலு. கோலாறு, நான் கோலாறு. அது இன்னமும் டைலாக்ல அது. நீ பாலாறு, நான் கோலாறு. அது மாதிரி நான் லோக்கலு. லோக்கல் மீன்ஸ் மேட்டுப்பாளையம் லோக்கல்னு சொன்னாங்க. நீங்கள் வந்து அந்த லோக்கல் நினச்சிடாதீங்க. ஐ எம் வெரி டீசன்ட் காய். எஸ், செம்மையாக இருக்குது. செம்ம ஃபீலாக இருக்காங்க பாருங்களேன். மேலே பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக ரீசெண்ட் டேஸில் எனக்கு வந்து சோலோ ரைடு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ரீசெண்டாக கூட நான் ட்ரை பண்ணேன். ஸோ கோவா போகலாம் சோலான்னு. ஸோ காகிதங்கள் இல்லாதனால போக முடியல. காகிதங்கள்னால் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம இப்படி தான் கோடு பண்ணி தான் பேசுவேன் நான் எப்போவுமே. அதை புரிஞ்சுக்குங்க. காகிதங்கள் நம்மகிட்ட இல்லை. இப்படி தான் சம்பவம் அடிக்கடி வந்து ஹில் ஸ்டேஷனில் நடக்கும். பார்த்து ஓட்டணும். இந்த பிளைன்ஸ்லேருந்து வரவங்க பிளைன்ஸ் மாதிரியே நினச்சிட்டு ஓட்டுவாங்க ஹில்ஸில். நான் இங்கே ஒரு 7 வருஷமாக இருக்கேன் இந்த ஊரில். நிறையா வாட்டி போகும்போது பார்த்துருக்கேன். இந்த சென்னை வண்டி, இந்த வெளியூர்லாம் பார்த்தீங்கன்னா பிளைன்ஸ் மாதிரியே நினச்சிட்டு சைடு ஏறுவாங்க. அப்படி ஏறக்கூடாது. இதான் இப்போ நான் ஏறுறேன் பார்த்தீங்களா, அது மாதிரி ஏறக்கூடாது. சும்மா ஏறி காமிச்சேன் எப்படி ஏறுறாங்க அப்படின்னு. ஒரு பர்லியாரில் ஒரு சின்ன பிரேக் எடுத்தோம். இங்கே தான் டீ குடித்தோம். டீ குடிச்சிட்டு ஸோ இதான் பர்லியார். ஸோ இங்கே நிறைய ஃப்ரூட்ஸ்லாம் கிடைக்கும் கைஸ். இங்கே நீலகிரியில் கல்டிவேட் பண்ணுற ஃப்ரூட்ஸு எல்லாமே இங்கே கிடைக்கும். டிஃப்ரெண்டான ஃப்ரூட்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும். எவ்வளோ பேர் வந்திருக்காங்க. வா, சரியான கூட்டமாக இருக்குது இன்றைக்கி ஊட்டி. இது பார்த்தீங்களா டீல அப்படி இருக்குன்னு. காட்டேரி பார்க் வந்துருச்சு. போட்டிருக்கு பாருங்க, காட்டேரி பார்க் குன்னூர் நீலகிரிஸ். ஃபேமிலியோட வந்தால் சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ பேர் கிளம்பி வந்திருக்காங்கன்னு. சூப்பராக இருக்குல்ல இந்த ஏரியா, செம்மையாக இருக்குது. வாவ், தெரியுதா கைஸ்? ட்ராக் தெரியுதா? அங்கே பாருங்க ட்ராக்கு. ஸோ டாய் ட்ரெயின் ட்ராக் இது தான் இங்கே தெரியுது பாருங்க ட்ராக். ஸோ இப்படி தான் இந்த வழியாக தான் போகும் குன்னூருக்கு. லைஃப்பில் ஒரே ஒன் டைம் வச்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டியது இந்த டாய் ட்ரெயின். செம்மையாக இருக்கும். ஒரு 7 o'clock எடுக்கும்னு நினைக்கிறேன் மேட்டுப்பாளத்தில். ஸோ நீலகிரி ஊட்டி ரீச் ஆகும்போது மதியானம் 12 மணி 12:30 ஆயிரும். டெட் ஸ்லோவில் வருங்க, ரொம்ப ஸ்லோவாக வரும். ஒரு 30-20 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் வரும். அது டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா ஒரு செயின் மாதிரி இருக்கும், அந்த கிளிப் மாதிரி இருக்கும். இப்போது நம்ம நார்மல் ட்ரெயின்லாம் பார்த்தீங்கன்னா ட்ராக் மேலே ஓடும். 2 times போயிருக்கேன். 2 timesமே ரொம்ப மெமரபிள். ஸோ இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோத்தகிரி போகலாம். ரைட் எடுத்துகிட்டு கோத்தகிரியும் போகலாம். நேராக போனால் ஊட்டி.
மைசூர் சிம்ஸ் பார்க் இங்கே லோக்கலில் சுற்றுறக்கும் நிறைய இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு தாங்க, சூப்பராக இருக்கும். இதுதாங்க ஊட்டி குன்னூரோட மெயின் ஜங்ஷனு. நீலகிரி மவுண்டன் ரயில்வே தெரியுதா? நீலகிரி ஊட்டி இதுதாங்க குன்னூர் ரயில்வே ஸ்டேஷன். இது சூப்பராக இருக்கும் பாருங்கள். அப்படியே மதராசப்பட்டினம் படத்தில் பார்க்குற மாதிரி இருக்குல்ல. ஸோ கைஸ் ஃபைனலாக இப்போ நம்ம ஊட்டி ரீச் ஆகிட்டோம். மெயின் ஜங்ஷன் ஊட்டியோட மெயின் ஜங்ஷன். கைஸ் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம ஸ்பாட்டு. என்ன நிப்பாட்டி பார்த்தா கால்ஃப் கிளப் பார்த்துருக்கேன், பட் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரொம்ப க்ளோஸில் பார்க்குறேன். தெரியுதா உங்களுக்கு? செம்மையாக இருக்குல்ல. 100 ஏக்கராங்க அந்த கால்ஃப் கிளப்பு. கேட்டேன் லோக்கல் பீப்புள்கிட்ட கேட்டேன், 100 ஏக்கராமா. கைஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஊட்டி இன்டீரியர் பிளேஸில் இருக்கோம். இங்கே இந்த பிளேஸ் இடம் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் போஸ்ட்டு. ஸோ இங்கே கால்ஃப் விளாண்டுட்டு இருக்காங்க. எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள். கைஸ் தெரியுதா கால்ஃப் விளாட்றது? செம்மையாக இருக்குல்ல. ஸோ வாங்க அப்படியே போயிட்டே பேசலாம். நீலகிரிஸோட இன்டீரியர் கைஸ். நான் இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் போஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு இடம் அது. ஸோ அதுக்குள்ளே அது ஒரு அன்னோன் ரோடு மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஸோ இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு உள்ளே வந்திருக்கேன். இது 2 பசங்க சைக்கிள் ஓடி வராங்க. என்னன்னு கேட்கலாம். ப்ரோ இங்கே உள்ளே போனால் தான் ஊர் வருமா ப்ரோ? இல்லை, நான் ஃபிங்கர் போஸ்ட்லேருந்து கட்டாயி வரேன். இங்கே போனால் ஏதாவது ஊர் இருக்குமா? சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு போயிட்டுருக்கு. இங்கே சுற்றி பார்க்குறதுக்கு ஏதாவது இடம் இருக்கா பக்கத்தில்? இந்த வழியாக போனால் வியூவா? என்ன வியூ இருக்குது? எவ்வளோ தூரம் இங்கேருந்து தலைக்குந்தா? 10 கிலோமீட்டர் வருமா ப்ரோ? கம்மியாக தான் வருமா? சரிங்க ப்ரோ, ஓகே. சரி ப்ரோ, பாய் ப்ரோ. தலைக்குந்தான்னு ஏதோ ஒரு ஊர் இருக்காமல் இதுக்குள்ளே. இத்தனை வருஷமாக நான் இங்கே இருக்கேன், எனக்கே தெரில. வந்தால் இந்த பொட்டானிக்கல் கார்டனு, சில்ட்ரன்ஸ் பார்க்கு, போட் ஹவுஸ்ன்னு சுற்றிக்கிட்டு கிளம்பிடுவாங்க. நிறையா பேர் ஊட்டிக்கு வந்து அந்த இடம் சுற்றிட்டு போயிடுவீங்க, எல்லாத்துக்குமே தெரியும். செம்மையாக இருக்குது ஓட்டுறக்கு. இங்கே பாரு, இப்படி தான் ரைட் ஏறி வருவானுங்க. அது கைஸ், அது என்னன்னு தெரியுதா? நடுவில் எதாவது இருக்குது பார்த்தீங்களா? அதான் தோடாஸ் டெம்பிள். ஸோ இது ஒரு ட்ரெடிஷ்னல் இதான் தோடாஸ் டெம்பிள். அங்கே தோடாஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா? அதான் தோடாஸ் டெம்பிள். இது மைசூர் ரோடான அது. இது தலைக்குந்து எப்படி போகிறது? போயிட்டு லெஃப்ட் லெஃப்ட் கட் பண்ணால் கொஞ்சம் ரோடு ஜாஸ்தி, அப்படியே போயிருக்கலாம். பெரிய ரோட்டில் சின்ன ரோட்டில் போனோம்னா கொஞ்சம் மெதுவாக போகலாம். சரி, எந்த ரோட்டில் போகிறீங்க? எனக்கு தெரியல, எனக்கு தெரில தானே வந்துடுவோம் உங்களுக்கு. 2 ரோடு இருக்கு மொத்தம். சின்ன ரோட்டில் போனால் கொஞ்சம் மெதுவாக, சின்ன ரோடுன்னு இப்படி வரும். சரி, அது சுற்றி போவீங்க. கூலூர் வழியாக போவீங்களா? எனக்கு தெரிலண்ணா. எது போனால் பக்கம்? கூலூர் வழியாக போனால் தூரம் உங்களுக்கு வரும். சரி, மெதுவாகவே. தலைக்குந்து எவ்வளோ தூரம் இங்கேருந்து? இங்கேருந்து 2.5 கிலோமீட்டர் வருதுங்க. அவ்வளோதானா? நல்லா குந்து 2.5 கிலோமீட்டர். இந்த வழியாக போனீங்கன்னா ஷூட்டிங் இடையில பார்க்க முடியாது. அதெல்லாம் வேணாம், பார்க்க முடியாது. இந்த வழியாக போனால் எல்லாம் பார்த்துட்டு போகலாம். டீ ஃபேக்ட்ரி பார்க்க முடியாது. இந்த வழியில் டீ ஃபேக்ட்ரி இது 3 நாளும் ஒன்றுமே இருக்காது. சும்மா பக்கம் வரும் உங்களுக்கு. மைசூர் ரோடு வரும். இல்லை அந்த அங்கே போகிறீங்களா? போயிருங்களா? மைசூர் போறீங்களா இப்போ? இல்லை, நான் மேட்டுப்பாளையம், நான் லோக்கல் தானா. சரிங்க, மேட்டுப்பாளையம் சரிங்க. மறுபடியும் திரும்பி ரிட்டர்ன் வருவேன். அப்படியே தலைக்குந்து 2.5 கிலோமீட்டர். இங்கே இந்த ரோடு தானே? ஆமாம், இங்கே தான் போயிட்டு வரீங்களா? மைசூர் பீச்சுக்கு போறீங்களோ பெங்களூரு இந்த வழியே? சரி 2.5 கிலோமீட்டர் வரும். சரிங்கண்ணா. லெஃப்ட் கட் பண்ணீங்கன்னா ஷூட்டிங் மேடம் வரும். அப்படியே சரிண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. பைத்தியமாவே அது மாதிரி இருக்கு. வேண்டாம் கேட்டான் இருக்கு. அடிவேல் ஜோக்கில் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் கேட்பான் ஒருத்தன்ட்ட போயிட்டு. அதில் பார்த்தீங்கன்னா பின்னாடி சட்டையை கழிச்சிட்டு அது மாதிரி ஆகிப்போச்சு இப்போ கதை. என்ன கேட்டேன்னு அதுக்கு பதில் சொல்ல மாட்டாரு. எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு எதில் போனால் பெஸ்ட்டாக இருக்கும்னு. நான் மேட்டுப்பாளையன்னு தெளிவாக சொல்கிறேன். அவர் நீங்கள் மைசூர்லேருந்து வருவேன். என்னன்னே புரியல. ஓகே ஓகே, வந்திருக்காங்க ஆல்ரெடி. இங்கே என்ன இடம்னே தெரியாதுங்க எனக்கு. தலைக்குந்தானே காய்ஸ். இங்கே பார்த்தீங்களா, அங்கே ஒரு வழி போகுது மைசூர்னு சொல்லிட்டு. மேலே பொக்காபுரம்னு சொல்லிட்டு ஒரு ஊர் போகுது பார்த்தீங்களா?
ஸோ அந்த வழியாக போனீங்கன்னா கல்லட்டி வழியாக போகிறது பெஸ்ட்டு. பட் ஆனால் அதை எல்லாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க, ரொம்ப டேஞ்சர் அது. லோக்கல் பீப்புள்ஸ் மட்டும் தான் TN43 மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. பட் வரது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வழியாக வந்துக்கலாம், ஏன்னா மேடுனால விட்ருவாங்க. ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்பாட் காய்ஸ், இது செம்மையாக இருக்குது. இது வந்து ஃபைன் ஃபாரஸ்ட் கிடையாது. ஸோ இது ஒரு இன்டீரியர் பிளேஸ், செம்மையாக இருக்குது. ப்ரோ இதுக்குள்ளே போனால் என்ன ஊர் வருமா என்னது ப்ரோ அது? புரியல. தமிழ் नहीं है, नया आया हूँ ना, पता है हिंदी मालूम? हिंदी. सो अपना रूट है क्या ऊर क्या एरिया? मैं अभी नया आया हूँ. योर स्टे होम योर होम रूम. हाँ रूम ये सीधा जाके सामने है. அப்படியா? ஏதாவது சொல்கிறாரு புரியல. ஸோ अपना एक्सप्लोर रूट है और திரும்பி போகும் है. ஓகே ஐ வில் செக் ப்ரோ, நோ ப்ராப்ளம். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. பாவம் எனக்கும் புரியல, அவர் நான் பேசுறது அவருக்கும் புரியல. பயமாக இருக்குது கைஸ் தான் பார்க்கும்போது. என்ன இளவுனே தெரில. எக்ஸ்ப்ரே ப்ராஜெக்ட் டிவிஷன். ஸோ கைஸ் கிளம்பியாச்சு அங்கேருந்து. ஸோ கைஸ் இங்கே ஒரு சிவிக் நிற்கிது பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குல்ல. ஸோ கைஸ் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான காமிக்க போகிறேன். அக்கா இது என்னதுக்கா? அது என்னது? குட்டி முள்ளைங்கயா? அக்கா கேரட்டு எவ்வளோக்கா ஒன்று? அப்புறம் அக்கா ஒரு கட்டு மட்டும் கொடுங்கக்கா, அவ்வளோதாங்க, சும்மா சாப்பிட்றக்கு. அக்கா பண்ணிட்டேங்க்கா, 40 ரூபா. ஸோ த ஃப்ரெஷ் ஃபார்ம் கேரட் இஸ் ஹியர். செம்மையாக இருக்குது கைஸ், இங்கே பார்த்தீங்களா, ஊட்டி. ஸோ கைஸ் கிளம்பியாச்சு. அக்கா போய்ட்டுருங்க. ஸோ கைஸ் கிளம்பியாச்சு. ஸோ கைஸ் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பாட்டு, சூப்பரான ஸ்பாட் வந்துச்சா, அங்கே நிப்பாட்டினேன். ஸோ அங்கே நிப்பாட்டிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்த அந்த ஸ்பாட்டு தெரியுது அவங்களுக்கு. எவ்வளோ கேவலமாக இருக்காங்க பாருங்கள். தின்னுட்டு அப்படியே எருமை மாடு பசங்க அப்படியே போட்டு போயிருக்கானுங்க. ஸோ ஒரு க்ளீன் பண்ணிட்டு போகலாம், அடுத்தவங்க வந்து உட்காருவாங்க. இங்கே பாருங்கள், இந்த பிளாஸ்டிக்ஸ், இந்த எலும்பு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பிளாஸ்டிக்ஸ்லாம் எருமை மாடு பசங்க அப்படியே போட்டு போயிருக்கானுங்க. அடுத்தவங்க யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறதே கிடையாது எருமை மாடு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு இந்த நம்ம பப்ளிக் பிளேஸை வந்து ஒரு இயற்கையாக சாப்பிடணும்னு யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோன்னா அது க்ளீன் மேக்ஸிமம். இந்த எலும்பெல்லாம் வந்து பயோடிகிரபிள் ஆகிறனால அது ஓகே. ஸோ இந்த பிளாஸ்டிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நான் கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல போட்டோம்னா அது கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதை எடுத்துகிட்டு போய் டீகம்போஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதெல்லாம் திருந்த மாட்டாங்க எருமை மாட்டு பசங்க. மேட்டுப்பாளையம் 51. ஸோ கைஸ் ஒரு டீ ஷாப்லாம் நிப்பாட்டினேன் இந்த கடை. ஸோ உள்ள ஸ்நாக்ஸ்லாம் பாருங்கள், பயங்கரமாக இருக்குது, செம்மையாக இருக்குல்ல.
ஸோ கைஸ் ஊட்டிக்கு வந்துட்டு ஒரு டீ குடிக்காமல் போகலாமா? இங்கே பாருங்க செம்மையாக இருக்குது டீ. அபி கிராங்க் ஹவுஸ் இருக்குது பார்த்தீங்களா? அபி கிராங்க் ஹவுஸ். ஹாய் ப்ரோ. நீங்கள் நினைப்பீங்க சரி நீங்கள் சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல். ஆமாம். இல்லைண்ணா ஊட்டியில். ம் அப்படியே ஏறிட்டு ஊட்டி போயிட்டு இப்படி வந்து இப்படி வரேன். ம் ஆமாம் ப்ரோ. வண்டியெல்லாம் சூப்பராக இருக்குது. ஆனால் இன்டர்செப்டர் மாதிரி அதுக்கு அண்ணா 650 சிசி ஓட்டிட்டு அது ஓட்டினா பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாதுண்ணா. ஆமாம் அது இருக்காது, அதில் இருக்காது. அதான் அன்னைக்கே ஓட்டி போயிட்டு சொன்னேன் சூப்பராக இருக்கும். 6 கியர் 6 கியர் இருக்குல்ல, அதனால சூப்பராக இருக்கும். பழைய இமாலயில் பார்த்தீங்கன்னா அந்த ஹையர் ரெவ் பண்ணும்போது அது சூப்பர். நம்ம 650 போகிறதுக்கு நல்லா இருக்காது. காய்ஸ் இங்கே ஸ்விஃப்ட் பார்த்தீங்களா செம்மையாக இருக்குல்ல ஆல்ட்ரு. ஸோ கைஸ் இதான் என்னோடய ஃபேவரட் ஸ்பாட், வீக்லி ஸ்பாட் கூட சொல்லலாம், குஞ்சப்பண்ணை. ஸோ அடிக்கடி பார்த்தீங்கன்னா இங்கே நான் டீ குடிக்க வருவேன். சூப்பரான ஸ்பாட் இது. ரொம்ப நாளாக டவுட்டு, இந்த 23 BH 60 இந்த மாதிரி நம்பர் போட்டிருக்கு. இது வந்து ஃபாரின் நம்பர் மாதிரி இருக்குங்க. இதுக்கு எந்த மாதிரி நம்பரு, இதுக்கு எதாவது டவுட்னு எனக்கு டவுட்டுங்க. எனக்கு இது ரொம்ப நாளாக டவுட்டு. என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். மேட்டுப்பாளையம் வியூ பாயிண்ட். வாவ், இதான் கைஸ் மேட்டுப்பாளையம் வியூ பாயிண்ட்டு. தெரியுதா மேட்டுப்பாளையம்? நான் இன்னொரு நாள் காமிக்கிறேன். ஹாய் ப்ரோ. கோ கேம்னு சொல்லிட்டு ஒரு மாடல் ப்ரோ. இது பிகைனர்ஸ்க்கு ஓகே. நான் கொஞ்சம் ப்ரோ போகணும்னா கோப்ரோ. இது வந்து 9000 வந்துச்சு ப்ரோ. பிகைனர்ஸுக்கு ஓகே. 4K 5K ரெசல்யூஷன் வரும். போயிட்டு வந்துட்டேன் ப்ரோ. ஊட்டி போய் நீங்கள் லோக்கல் தான். நான் இல்லை நான் மேட்டுப்பாளையம். நான் ஆமாம் ப்ரோ. மோட்டோ ராக்கர்ஸ் MOTTO. சரிங்க ப்ரோ. ஸோ கைஸ் ஃபைனலாக நம்ம மேட்டுப்பாளையம் ரீச் ஆயாச்சு. ஸோ இந்த விலாகை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப மறக்காமல் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் விலாக் இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்டுக்கு நம்ம யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒரு குட் கண்டென்ட் தான் கொடுப்பேன். ஸோ எல்லோரும் சேஃபாக இருங்க. அன்டில் பாய் ஃப்ரம் மோட்டோ ராக்கர்ஸ்.